வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபின்னா சொரக்காய் புட்டு. இந்த சொரக்காய் புட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து அடிக்கடிக்கு ஒரு பண்ணக்கூடிய ரெசிபி. நம்ம சொந்த பந்தங்கள் எல்லோரும் செய்யும் போது எங்கள் அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. இந்த சொரக்காய் புட்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த சொரக்காய் புட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4-5 பொருள் வச்சு பண்ணுவோம். இந்த சொரக்காவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கலையை போட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் குறைக்காரன்னு அரைச்சி அப்புறம் மஞ்சட்டில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கொஞ்சம் குழம்புத்தூள், அவ்வளோதான், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கம்ப்ளீட் பண்ணால் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணால் சொரக்காய் வேண்டாம் சொல்லாதவங்க கூட கண்டிப்பாக இந்த மெத்தடில் சாப்பிட்ற ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பர்சனலாக ஒரு அட்டாச்சான ஒரு ரெசிபி இது. ஸோ அந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சொரக்காய் புட்டு பண்ணுறதுக்கு நாட்டு வேர்க்கடலை. இந்த நாட்டு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை வந்து இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நாட்டு வேர்க்கடலை நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக கடையில் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வீட்டில் எப்படி வறுப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் வறுத்து எடுத்துருங்க. கருகக்கூடாது. கருகுனா என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் அந்த சொரக்காவோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பக்குவமாக வறுத்து எடுத்துருங்க. வறுத்து முடிச்ச பேர் கையில் எடுத்திங்கன்னா சும்மா லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ண தோல் தனித்தனியாக வரும். அப்போது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வறுத்து முடிச்ச பிறகு ஒரு சின்ன கப்பில் மாற்றிடுங்க. நல்லா சூடு ஆகட்டும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி முரத்தில் போட்டு அந்த தோலை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணுறோம். க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முரத்தில் நல்லா புடச்சி எடுத்திங்கன்னா அந்த தோல் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி தோல் எடுத்து முடிச்ச பிறகு அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம டேரெக்டாக மிக்சியில் போடுவோம். மிக்சியில் போடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, பர்டிகுலராக வந்து இந்த வேர்க்கடலை வந்து ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியாக அரைக்கணும். ஒன்றும் பாதினா ஒரு 60% வந்து பவுடராக இருக்கணும், 40% வந்து கொஞ்சம் முழுசாக இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், பவுடர் அரைச்சின்னா கண்டிப்பாக சாப்பிட பிடிக்காது உங்களுக்கு வீட்டில் பண்ணும்போது. அதனால் அந்த வேர்க்கடலை அங்கங்கே முழுசாக தெரியணும். அந்த பவுடராக எதுக்காக இருக்குன்னு சொன்னால், சொரக்காவோட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒட்ட ஆரம்பிக்கும். அதுக்காக தான் 60-40 சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் மண்சட்டி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் இடித்து வச்சுருக்க அந்த பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு. அந்த பூண்டு வந்து வித் ஸ்கின்னோட இடித்து போடுங்க. ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க தோலோட போடாத சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லைங்க, நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் வதக்க ஆரம்பிக்கிறோம். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறுற டைமில், அதாவது வதங்குற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வதங்கியிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சுரக்காவை நல்லா தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விரையோட நம்ம வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப பெரிய பீஸாக போடுறோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பீஸாக கட் பண்ணி போடுங்க. போட்ட பிறகு திருப்பியும் வந்து நல்லா வதக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு பிறகு குழம்புத்தூள். இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணுறதுக்கு குழம்புத்தூள் ரொம்ப முக்கியம். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க தனி மிளகாத்தூள் போடுறோன்னா போடலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் குழம்புத்தூள் கொடுக்குற டேஸ்ட் வந்து தனி மிளகாத்தூள் வந்து டேஸ்ட் கொடுக்காது. அதனால் இந்த குழம்புத்தூள் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் சேனலில், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த குழம்புத்தூள்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த காயை வேக வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கொதி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அந்த காய் வேகிட்டு சொல்லி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காய் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக தண்ணி இருக்கும். நீங்கள் ஊற்றின தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 80% தண்ணி போயிருக்கும், 20% தண்ணி கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காயை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா அப்படி
மேஷ் பண்ணாலே வந்து உடைய ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ட்ரை ஆகணும். தண்ணியோட வேர்க்கடலை போடாது, அப்படி போட்டிங்கன்னா அந்த பக்குவம் மாறும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலையை இதில் போடுறோம். வேர்க்கடலை கொஞ்சம் தாராளமே போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. வறுத்த வேர்க்கடலை தான். பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டா தான் சில பேருக்கு தலை சுத்தலாம் வரும். அதனால தான் வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்க்கடலை போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு பிரமாதமான ரெசிபி. இது நம்ம வீட்டு சைடில் பண்ணுற ரெசிபி, அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சுரக்காய் புட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா குழம்போடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ரெசிபி தான் இந்த சுரக்காய் புட்டு. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்கள்.